ஹாய் யுவர்ஸ், என் அன்பு மாணவ செல்வங்களே, ஆமாங்க, உங்களுக்காக தான் இந்த காணொளி முழுவதும். அதே போல் பெற்றோரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்றத. சரி வழக்கமா நான் சொல்றத சொல்லிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்து முழுமையா கேட்டா மட்டும் நீங்க ஒரு லைக் கொடுங்க. ஓகே, நீங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தா கண்டிப்பா நம்ம ஏஆர் டியூஷன் வெல்விஷாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே நோட்டிபிகேஷன் ஐக்கான அழுத்தி, ஆல் நோட்டிபிகேஷன் ஐக்கான அழுத்தி என்னுடைய வீடியோ, அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் நோட்டிபிகேஷனா வரும்படி செய்து கொள்ளுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நாம காணொலியில முக்கியமா நான் தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க நான் எதை சொல்ல வரேன்னு. ஆமா மாணவர்களே, குறிப்பாக மாணவர்களுக்கு என்னது, அரசு தேர்வு எழுதும் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, பியூசி ஃபர்ஸ்ட் இயர், பியூசி அந்த மாணவர்களுக்காக குறிப்பாக இந்த வீடியோ காணொலியை நான் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யறேன். சரி, என்ன சார் அப்படி என்னதான் சொல்ல வரீங்க? நல்லா கவனமா கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, முழுமையா கேளுங்க. கண்டிப்பாக இந்த 20 நிமிட காணொளி உங்க வாழ்க்கையே மாற்றலாம். எப்படி கேளுங்க, அப்படியே பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேளுங்க. நான் சில குறிப்பு அவங்களுக்காக சொல்றேன். சரி, குழந்தைங்களுக்கு அடம் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம்? சின்ன சின்ன குழந்தைங்கம்மா கையில தூக்கின்னு அந்த காலத்துல நல்லா காட்டி சோறு வச்சா சோறு விட்டுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு. ஆனா இப்ப பூச்சாண்டி வரான் சாப்பிட்டுக்கோ, அந்த ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க குழந்தைக்கு. ஓகேவா? இதுதாங்க இப்ப நடக்குது. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி பூச்சாண்டின்னு சொல்லி அந்த வேர்டு மாதிரி என்னுடைய அன்பு செல்வங்களுக்கு, தேர்வு எழுதும் என் கண்மணிகளுக்கு, 10th 11th 12th இல்ல அப் டு காலேஜ், ஏன் ஹையர் செகண்டரிஸ் மட்டும் நல்லா கவனிங்க. இந்த 1வதுல இருந்து அத்தனை மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் பூச்சாண்டி மாதிரி, இந்த பப்ளிக் எக்ஸாம் வருது, பப்ளிக் தேர்வுக்கு நீ நிறைய மார்க் வாங்கணும், அது எல்லாருடைய ஆசை தான் பெற்றோர்கள். ஏன்னா அவங்க தான் படுற கஷ்டம் படக்கூடாது பிள்ளை, அதுக்கு தெரியாது ஒண்ணுமே, நாம தெரிய வச்சுக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற பசங்களா எப்பா சொல்லவே தேவையில்லை, அத்தனையும் என்னது. சரி, இருப்பினும் நான் ஒரே ஒரு குரலை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். உரை சொல்றதை விட போர் அடிக்கும். ஓகேவா? மோட்டிவேஷன் சொன்னாலும் கொஞ்சம் சிலருக்கு போர் அடிக்கும். ஆனா நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன்னு சொன்னா என்ன, ஹோட்டல்ல போய் சர்வரா ஒர்க் பண்ணா என்ன பண்ணுவாங்க, உட்காந்து நல்லா சர்வ் பண்றாமா சொல்லி அந்த என்னது ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறானே, அது கீழே ஒரு 10 ரூபாய் டிப்ஸ், என்ன ஆனந்தப்படுவான், என்ன சந்தோஷப்படுவான். டிப்ஸுக்காக நான் என்ன சொல்றேன், டிப்ஸ் வாங்குறவரா நீங்க இருக்காதீங்க. டிப்ஸ் அவன் கொடுப்பாங்க, நீங்க டிப்ஸ் கொடுக்கணும். அப்போனா அந்த ஹோட்டலுக்கு நீங்க என்னவா போகணும்? ஆமாங்க, ஆமா மாணவர்களே, அப்படி நினைங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு இது பார்த்தனா அழகா சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே பாருங்க, நாம கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆனா கடவுளுடைய விதியில வாங்குறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பட் வாங்குற இதுலயும் ஒரு தராதரம் இருக்கு. சரி, ஓகே, நான் டைம் ஸ்கிப் பண்ண விரும்பல. நான் முக்கியமா சொல்றேன் பாருங்க, பப்ளிக் எக்ஸாம் பூச்சாண்டி காமிக்கிற வேலை மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா பெற்றோர்கள் அப்படி சொல்றாங்க, பப்ளிக் வருதுடா படிடா, பப்ளிக் வருதுடா படிடா. ஏனக்கா 1வதுல இருந்து 9வது வரைக்கும் பெற்றோர்கள் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கு, ஊஞ்சலை போட்டு ஆட்டுறது, அந்த மாதிரி பசங்களை விட்டுட்டு 10வது ஆரம்பமான உடனே பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி காமிச்சா வேலைக்கு ஆகாதுன்னா இல்ல, ஆகும். ஏன் சொல்லுங்க, ஒரே நாள்ல படிச்சு பாஸ் ஆனதும் உண்டு, ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சு ஃபெயில் ஆகுறதும் உண்டு இந்த நம்ம நாட்டில். என்ன சார் சொல்றீங்க? நிச்சயமா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ராப்பகலா நான் கண் விழிச்சு படிக்கிறேன்,
நான் சென்டம் வாங்கினேன் அப்படி எந்த ஹிஸ்டரியும் கிடையாது. படிச்சேன்னா நான் படிச்சேன், கஷ்டப்பட்ட மார்க் வாங்கினேன். படிக்கிறது எப்படி படிக்கணுமா? புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுமா? பாடத்தை வந்து எளிமையா புரியும் வண்ணத்துல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க 80 விழுக்காடு வாங்கினதுக்கு சரி சமம். உண்மைதாங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்கு டெப்ஸ் தமிழ்ல எப்படி, ஆங்கிலத்துல எப்படி, இது வந்து வரி வரியா சப்ஜெக்ட் வாரியா நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். பட் இப்போ நான் காமனா பப்ளிக் எக்ஸாம் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அட்வைஸ் தர போறேன்னா, மைண்ட் செட்டப். என்னங்க இது மைண்ட் செட்டப்? மைண்ட் செட்டப் நீங்க பண்றது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பூச்சாண்டி வேலை, அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒண்ணு திருக்குறள் சொன்ன நான் விட்டுட்டேன், சொல்றேன் பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் சொல்லலைங்க. அந்த காலத்துல 1330 குறளை எழுதிய வள்ளுவர், திருவள்ளுவர் அழகா ஒரு 2 வரியில சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்றாரு? எந்த ஒரு பொருளையும் இப்ப பூச்சாண்டி சொல்லிட்டாங்க, பூச்சாண்டியா உண்மையா ஏமாத்துறதா சொல்லறதால எல்லாமே பண்ணுவீங்க இப்ப பசங்க எல்லாம். பட் அவர் என்ன சொல்ற? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு, நாலேஜ், காமன் சென்ஸ் இருக்கானா இருக்கு, அதுல தெளிவுற தெரிஞ்சுக்கிங்க. ஒருத்தன் சொல்றான் என்ன, பகல்ல 12 மணிக்கு வேப்பமரத்தாண்ட போகாதுன்னு மடத்தனமா சொல்லுவான், பேய் இருக்குதுன்னு. அதெல்லாம் இல்லையா, அது ஆராய்ச்சிக்கோ. சும்மா கதையா நிஜமா? சரி, ஓகே. சோ இப்போ நான் சொல்ல வந்த இது என்னன்னாக்கா, அரசு மாணவர் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நீங்க உங்க தலையில அதிகமா ஸ்ட்ரெஸ் யாருன்னா போடுறாங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா நினைச்சு படிக்காதீங்க. ஓகேவா? நம்பர் 1, நான் சொல்றது அத்தனையும் நீங்க செஞ்சீங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடந்ததை எண்ணி வருத்தப்படாதே. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலிருந்து வந்த மாணவர்கள் நீங்க. எதுனாலதான் வருத்தப்பட மாட்டீங்க? ஏன்னா அது ஒரு காலம். நம்ம எல்லாம் வந்து மார்க் கம்மி எடுத்தா அழுதுனே வீட்டுக்கு வந்து பயந்துக்குனே வந்து லேட்டா போய் அதெல்லாம் அந்த மாதிரி ஆச்சு. உங்க அப்பா அம்மார்கள்லாம் வந்து மதிப்பெண்கள் குறைவு எடுத்துட்டா வீட்டுல அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. யார் எது சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடு, அதுதான். சோ உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, சூப்பரா செய்வீங்க நீங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சிலர் பிரஷர், அம்மா சொல்றாங்களே படிக்கணும், அப்பா சொல்றாங்களே படிக்கணும், புத்தகத்தை எடுக்கணும், எது படிக்கணும் தெரியல, முடி வச்சுக்க முடியணும். என்னடா இது, கடவுளே கடவுளே கடவுளேனா? இங்க பாருங்க, இறைவன் அல்லாஹ் வாகிய இறைவனை என்ன சொல்றார் தெரியுமா? எல்லா கடவுள்மார்களும், கடவுள்மார்கள்ல கடவுள் இறைவனுடனே இருப்பினும் இறைவன் என்ன சொல்றாரு? நீ தூண்டு, அதுக்கு நான் துணை செய்யறேன். இதுதான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் 2 காணொலியில. நீ தூண்டு, நீ வந்து சும்மாவே படிக்காம என்ன கஷ்டப்படாம ஒருத்த முன்னுக்கு வரான்னு சொன்னா அது நிலைக்காது. அவங்கிட்ட என்ன இருக்காது? கஷ்டத்தன்மைன்ற ஒரு சரி வேணாம், இதெல்லாம் சொன்னா கிளாஸ் வந்து நீங்க வந்து ஸ்கிப் ஆறதா நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் எந்த காரணத்தை எடுத்துக்காதீங்க. பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து பசங்களை படின்னு சொல்லுங்க. பப்ளிக் வருது படி, பரிசு கிட்ட வந்துச்சு எஞ்சி படி, அப்படிலாம் வேணாம். நீங்க இன்னொன்னு சொல்றேன், படிக்கணும்ன்றதுக்காக என்ன வீழ்ந்து 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 படிச்சு ஒண்ணுமே தெளிவு பாருங்க. உதாரணத்துக்கு கணிதம், மேத்தமெட்டிக்ஸ் இது படிக்கிறான் ஐயா சில பேர். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சா என்ன வரும்? ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. ஏன்னா அதை வந்து பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? சம்ஸ், ப்ராப்ளம், சொல்யூஷன் அதெல்லாம் போட்டு பார்க்கணும். புரியுதுங்களா?
இதை கூட தெரியாம படிக்கணும் பாஸ் பண்ணணும் முடியாது, வேலைக்காகாது. ஸோ செல்ல பிள்ளைகளே, +1 +2 மாணவர்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நீங்க வந்து பிராக்டிக்கலா செய்வீங்க, அதுக்கு மார்க் உண்டு. பட் இருப்பினும் தியரிட்டிக்கலா நீங்க வந்து அதை கூட வந்து எழுதி பார்க்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. எல்லாமே கஷ்டம் தான் ஐயா. ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நீங்க கடவுளை வந்து என்ன பண்ண மாட்டீங்க, வணங்க மாட்டீங்களா? ஓகேவா? பட் அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல டார்கெட் வந்து வச்சிருக்காரு. அதுல படிக்கிற தன்மை படிக்கலாம் தாராளமா. நான் என்ன சொல்றேன், சின்னஞ்சிறு வயசுல இந்த 15 வயசுல இருந்து 18 வயசு இந்த 20 வயசுக்குள்ள நீங்க எல்லாம் வந்து என்ன பட்சம் மைண்ட்ல ஷார்ப்பா அப்படியே என்னது ஒரு ஒரு சுவிட்ச் போட்டா பல்ப் எரியும், அந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அப்சர்வேஷன் பவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். பட் இந்த நேரத்துல ஸ்ட்ரெஸ் உங்களுடைய அந்த இது கொண்டு வாங்க. ரெண்டாவது, படிக்கும் நேரத்தை நீ அதிகப்படுத்துறியோ குறைச்சிக்கிறியோ, ஆனா தூங்குற நேரம் இருக்குப்பா 8 மணி நேரம் குறையாமல் தூங்கு. ஏன் சொல்லு, ஆரோக்கியம் தான். என்ன வேணும், உடற்பயிற்சி பண்ணல அது ஒரு பக்கம். பட் இந்த தூக்கமின்மை, நான் படிக்கணும் அடுத்த இப்ப அரையாண்டு வருது, அரையாண்டுக்கு தேர்வுக்கு நீ முழு பாடத்தை படிக்கணும். அதுக்காக நான் பகலா கண் முழிச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொல்லு, பகலா கண் முழிச்சு நீங்க பண்ணிட்டு தேர்வு நேரத்துல டயர்ட்னஸ், ஞாபகம் மருதி, ஏதோ 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 பதற்றம், இதெல்லாம் வந்து இயல்பா நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. சோ மாணவர்கள் வந்து இதை எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இத ஸ்லீப்பிங் தாராளமா 8 மணி நேரம் தூங்குங்க. உங்களுக்கு அந்த 24 மணி நேரத்தை 3 பாகமா பிரிச்சா, ஒரு பாகம் தூக்கத்துக்கு கொடுத்தாலும், மறு ஏதேதோ போறீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அது ஒரு பாகம் கொடுத்தாலும், ஒரு பாகம் கையில இருக்கு. 8 மணி நேரம் என்ன விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ, முழுமையா குறைச்சிக்கணும் சொல்ல. ஏன்னா ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இருக்கு. சோ என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. பட் நான் சொல்ற அத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க வந்து கண்ணு கருத்துமா தெளிவா தெரிஞ்சுக்கிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. நம்பர் 1, இந்த எஜுகேஷன் அறிவுரையில ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஆனா படிக்கணும். படிக்கிறத பிளான் பண்ணி படிங்க. எல்லாமே படிக்கணும்னு பயத்துல இவ்வளவு இருக்கு. ஆமாயா, மலை அளவு இருக்கேன்னா மலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து என்ன ஆகலாம், இறப்பு கூட வரலாம். அந்த மனசுல எப்படின்னாக்கா மலை முடியாம போயிடும், தோத்துருவான். ஆனா முன்னாடி டேய் இவ தேரவே மாட்டான்டா, இவன் எந்த நேரத்திலேயே தேர மாட்டான் அப்படின்னு சொல்ற மத்தியில அழக அப்படி என்ன கம்பீரமா நிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னை நீ ஆயத்தம் பண்ணணும். நான் யாருக்குமே தெரியாம பப்ளிக்ல நீ மார்க் வாங்கி காண்கிற பாரு, அதுதான் மாபெரும் வெற்றி. இந்த இதுல நீ 3த்துல செய்யலாம் கவலை விடு, 4த்துல செய்யலாம் கவலை விடு, அரையாண்டுல கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணு. இன்னும் நம்மளுக்கு நாள் நிறைய இருக்கிறதா நினைச்சுக்கோ. ஆனா டைம் பீயிங் இத்தனை மார்க்ஸ் இந்த இதுல நான் முடிக்கணும், உனக்கே நீ என்ன பண்ணணும், ஒரு டைம் டேபிள் போடு. இந்த டைம்ல நான் படிக்கணும், இந்த டைம்ல நான் வந்து ட்ரெஸ் குளிக்கணும், ட்ரெஸ் மாத்தணும், எல்லாத்துக்கும் டைம் போடு. முடியும், உன்னால் முடியும் தம்பி. உன்னுடன் அந்த இறைவனே இருக்கிறான் நம்பி. அப்படிதானே? நிச்சயமா இறைவனை உன்னை நம்புறான், நம்பிதான் வாழ்க்கையில. இங்க பாருங்க, லுடோ, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். லுடோ அந்த இது இருக்கு இல்லையா, லுடோ விளையாடுறீங்களே, அந்த முன்னெல்லாம் வந்து தாயக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா. அந்த விளையாட்டுல ஒருத்தன் ஜெயிப்பான், அதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஜெயிப்பான், அதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஜெயிப்பான், நாலாபுரத்திலே விளையாடினவன் ஒருத்தன் தான் தோப்பான். அப்படிதான் வந்து நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனா அவனே 4வதா ஜெயிச்சுட்டான்னு யார் எத்தனை பேர் சொல்லுவீங்க?
நான் சொல்றேன், உலகில் பிறந்த மாநிலர்கள் எல்லாம் ஜெயிப்பதற்கே, தோற்பதற்கல்ல, தோற்கக்கூடிய வல்லமை படைத்த சக்தி எல்லார்கிட்ட இருப்பினும் யாரும் தோற்று போவதில்லை. காலத்தின் சூழ்ச்சி உங்களை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாபெரும் அந்த இப்போ சொல்றேன், சென்டம் வாங்குறது அதிசயமே இல்லை, ஆச்சரியமே இல்லை. பட் ஃபெயில் ஆகிறவன் பப்ளிக்ல 5 நல்ல மார்க் எடுத்து 60 விழுக்காடு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா சொன்னா என்ன ஒரு ஆச்சரியம். என்னடா அப்ப கூட நம்ம ஜனங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் விட்டுக்கிட்டு அடிச்சிருப்பான்டா. ஏன் சொல்லுங்க, நாக்குல நரம் இருக்காது. பரவாயில்லடா, முயற்சி பண்ணியிருக்கான், என்ன பண்ணிருக்கான், 60 விழுக்காடு வாங்கியிருக்கான். இதுதான் உலகம். இப்பேற்பட்ட உலகத்துல ஒண்ணுமே இல்ல. நீ இவங்களெல்லாம் பார்க்காத, நீ உன்னை பாரு, நீ தனிமையா நில்லு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், அடினா என்ன அடி, அந்த அடி இல்லடா சொல்றத கொண்டில் ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் எப்படியா இருக்கணும், அடுத்தவனை வீழ்த்துறானே இல்லையோ ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்கணும். சோ நான் நிறைய சொல்லணும், அப்படி சொல்லணும்னா நேரம் போகாது. இருப்பினும் இன்னைக்கு நான் என்ன பாயிண்ட்ஸ்ல விட்டேன், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா படிங்க, பிளானோட படிங்க, பரீட்சை நல்லா கவனிங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஏன் இது லாஸ்ட்ல சொல்றானாக்கா, என்ன தொடர்ந்து காணொலியை இறுதியில பாக்குறான் பாரு, அவன் தான் மாபெரும் அதிர்ஷ்டசாலி. ஓகேவா? பரீட்சை பயந்து இருக்கியா நீ பயப்படவனா? கேள். அரசாங்கம் பரீட்சை புஸ்தகம் அப்படி ஒண்ணுமே இல்ல. ஒரு கவர்மெண்ட் ஒரு புக் 5 சப்ஜெக்ட்ல 5 புக்க ஸ்டார்டிங் டைம்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு, உங்ககிட்ட 10 மாதத்திற்கு முன்கூட்டியே கொடுத்துட்டு நல்லா 10 மாதம் இதை ஆயத்தம் பண்ணி உன் சொந்த நிலையில் நீ புரிஞ்சுக்கிட்டதா அப்படியே நீ எழுதுறப்ப அதுதான் தேர்வு. என்ன நல்லா கவனி, இவ்வளவுதான். இதுக்கு இவ்வளோ பெரிய பப்ளிக் என்னது SSLC HSC காலேஜ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புக்ஸ் கொடுக்குறோம், ஆனா நீ படிக்கிறது இல்ல பார். அங்கதான் நீ தூத்து போற இல்ல, தோத்து போற. உன்னை தோற்கடிக்கிறதுக்கு நீயே போதும், மத்தவன் ஒருத்தன் வரணும்னு அவசியமே இல்லை. எதிரியா நீ யாரையும் நீ நினைக்காத. என்ன, நீ வெற்றியாளர்கள் பட்டியலில் உன் பெயரும் வெற்றியாளர்கள் பட்டியலில் வர வேண்டும் என்று எனக்கு அவா உள்ளது. நிச்சயமாக நீங்க SSLCயோ HSC அதாவது +1 PUC ஃபர்ஸ்ட் இயரோ PUC செகண்ட் இயரோ இல்லை கல்லூரி மாணவ தேர்வாளரோ யாராக இருப்பினும் உங்களுக்கு எனது மனமார்ந்த மன நிறைவுடன் கூடிய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதுடன், இன்னொன்னு நீங்க எக்ஸாம் எப்படி எந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணணும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதையும் நான் ஒரு காணொலியா போடுறேன். இந்த காணொலி உங்களுக்கு அவசியம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க, கூடவே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை அழுத்தி நோட்டிபிகேஷன் வரும்படி அடுத்தடுத்த என்னுடைய காணொலியை நான் போடும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்படி செய்து கொள்ளுங்கள். இனி உங்களிடமிருந்து இந்த பேச்சுரை நினைக்காதீங்க, மோட்டிவேஷனா நினைக்காதீங்க, ஃப்ரெண்ட்லியா ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு இதோட நான் சொல்றேன். எடுத்துக்காதீங்க, பி ஹெல்தி. நீ ஆரோக்கியமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், தேர்வு அழகா அட்டன் பண்ணி முழுமையா முடிக்க முடியும். சோ ஆரோக்கியத்தின் மீது கண்ணும் கருத்துமா இருங்க. அடுத்த வாரம் புதிய ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HBKH son of. Thank you.